வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாராளுமன்ற தேர்தல் 2024 பல்வேறு தொகுதிகளை பற்றியான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி. சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியை பார்த்தோன்னா, இந்த முறை கடந்த முறை அதிமுகவிற்கும் திமுக கூட்டணி இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருக்கும் பயங்கர நெருக்கடியான ஒரு விஷயம் பிரச்சாரம் போச்சு. அப்புறம் எலெக்ஷன்லேயே டஃப்பாக இருந்த அந்த ரிசல்ட் வரும்போது அந்த 2500 வாக்குகள் வித்தியாசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வெற்றி பெற்றார். அதே போல் இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் சிதம்பரத்தை பொறுத்தவரையில் அதிமுக சார்பில் சந்திரகாசன் அப்படின்றவர் போட்டியிடுறாரு. அவர் ஒரு 72 வயது மதிக்கத்தக்கவர். தொடர்ச்சியாக பல்வேறு ஏற்கனவே போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் சொற்ப வாக்குகள் வெற்றிருக்க வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் இவர் களத்தில் இறங்கி இவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ஊருக்கு பக்கத்து ஊருங்க, அதனால் இவர் ஓட்டை பிரிப்பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணி சார்பில் கார்த்திகாயினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டியிடுறாங்க. அவங்க வேலூரை சார்ந்தவர்கள். அவங்க பல்வேறு இடங்களுக்கு போகின்ற பொழுது அவங்களுக்கு எதிர்ப்பு வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க நானும் இட்டாலியில் அங்கே பிறந்தேன், நானும் இங்கே பிறந்த ஆள் தாங்க அப்படின்னு உள்ளே போகிறாங்க. அதே போல் ஜேபி நட்டா அவர்கள் அங்கே பிரச்சாரம் பண்ண வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, கார்த்தியாயினி நீங்கள் வெற்றி பெற செய்தால் இந்த தொகுதிக்கு பல்வேறு விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் குறிப்பாகவே பார்த்திங்கன்னா, இப்போ இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு திருமாவளவன் அவர்கள் தங்கி கொண்டிருக்கின்ற வீட்டுக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறாங்க. தொடர்ச்சியாக அவருக்கு நெருக்கமானவர்களுடைய வீடுகளெல்லாம் சோதனைகள் நடக்கிறது. ஒரு அழுத்தம், ஒரு 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 மறைமுகமான ஒரு அழுத்தம் அவருக்கு கொடுக்கப்படுது. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி தொடர்ச்சியாக பல்வேறு களத்தை கண்ட ஒரு வேட்பாளராகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் இருக்கிறார். அந்த தொகுதியை பொறுத்தவரையில் என்னென்னு கேட்டால், திமுகவினுடைய அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா, அவருடைய மகன் அங்கே பொறுப்பாளராக அவர் களத்தில் இறங்கி எல்லா தொகுதிக்குமான போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், சிவசங்கர் அவர் பொறுப்பாளராக அவர் பல்வேறு இடங்களில் அவரும் ஒரு சுற்றுப்பயணம் செய்து அவர் என்ன கேட்டால், மக்களுக்கான பணியை எங்கள் கூட்டணி கட்சி தான் செய்யும், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நம்பிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆகவே அங்கே பானையா, இரட்டை இலையா, அப்புறம் தாமரையா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு சுத்தமாக இல்லை. அங்கே என்னென்னு கேட்டால், மக்களை பொறுத்தவரையில் என்ன கேட்டால் எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறோம். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சமூக வலைதளங்களில் நம்ம பேசுகிறதுனாலையும் இதெல்லாம் போய்ட்டு கிராமத்தில் சிதம்பரத்துலேயோ இல்லை உள்ள குக்கிராமத்துலேயோ எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரியாது. கார்த்தியாயினி அவர்கள் ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க. அதாவது, நான் தேர்தலில் வெற்றி பெற்றால் உங்களை நான் ராமர் கோயிலுக்கு கொண்டு போவேன், ஆக்ராவுக்கு கூப்பிட்டு போவேன் அப்படின்ட்டு இந்த ஸ்கூல் டூருக்கெலாம் சொல்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. பாவம், அது யார் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தான்னு தெரியாது. அதெல்லாம் எப்படி எடுபடுனே தெரியல. அவன் தேர்தல் காலத்தில் வீட்டுக்கு வீடு போய் ஒரு சின்னத்தை புரிய வைத்து ஒரு சின்னத்திற்காக பேசி, ஏன்னு கேட்டால் தாமரை சின்னம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருன்னு இவங்க நினைக்கிறாங்க. அது நம்ம டிவியில் பேசுகிறோம், கிராமத்தில் யாருக்கும் தெரியாதுங்க. கிராமங்கள்லாம் இப்போ சிதம்பரம் தொகுதி உட்பட்டது. ஏன்னா பக்கா சிட்டியாக, அது மெட்ரோ சிட்டியாக சொல்லுங்கள், இல்லை பல்வேறு விஷயங்கள் அங்கே உள்ளடக்கிய ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் நீங்கள் போய்ட்டு என்னன்னு கேட்டால், நான் உங்களை டூருக்கு கூப்பிட்டு போகிறேன், நான் கோவா கூப்பிட்டு போகிறேன், ஆக்ரா கூப்பிட்டு போகிறேன், இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. அதெல்லாம் கோவான்றது நான் சும்மா சொன்னேன். அவங்க சொன்னது ஆக்ரா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இதுக்கு ராமர் கோயிலுக்கு போகிறோம், இந்த விஷ்ணு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒன்று பேசியிருந்தாங்க. அப்படி பல்வேறு விஷயங்களை இவங்க மாற்றி 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 சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், மக்கள் மத்தியில் இது எடுபடுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அழுத்தம் கொடுத்து இந்த அரசியல் அழுத்தம் மத்தியில் நம்ம ஆட்சியில் இருக்கோம், நம்ம நெருக்கடி கொடுத்தா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதை சரி செய்து விடலாம், மிரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை எடுக்கிறாங்க. லோக்சபா தேர்தலை பொறுத்தவரையில் மக்கள் எதை பார்ப்பாங்கன்னு கேட்டால், சின்னத்தை பார்ப்பாங்க, வேட்பாளரை பார்ப்பாங்க. வேட்பாளருடைய முகம் ரொம்ப முக்கியம். கடந்த முறை அதே தொகுதியில் திருமாவளவன் போட்டிகிட்டு இருக்காரு. அவரை எடுத்து போட்டிட்டு சந்திரசேகர் 4,97,000 ஓட்டு வாங்கினார் சந்திரசேகர். அப்புறம் இளவரசன் ஒருத்தர் இண்டிபெண்ட் ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணுறாருன்னா 62,308 ஓட்டு வாங்குறாரு. இந்த முறை பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், பிஜேபியில் கார்த்திகா என்கிற கார்த்திகாயினி அவங்க நிற்கிறாங்க. ஏடிஎம்கேல சந்திரஹாசன் நிற்கிறாரு. இப்படி பல்வேறு ஆட்கள் அங்கே போட்டியிட்டாலும் கூட அங்கே கள நிலவரம் குன்னம்
குன்னம் 6 சட்டமன்ற தொகுதி நம்ம நிலவரத்தை பார்ப்போம். குன்னத்தில் பார்த்தோம்னா குன்னம் சட்டமன்ற தொகுதியில் தான் இவர் நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அமைச்சர் இருக்கார். அவர் வந்து திமுகவை சார்ந்தவர் குன்னத்தில். 2வது அரியலூர் சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம் பொழுது அரியலூர் சட்டமன்ற சின்னப்பா திமுகவை சார்ந்தவர் இருக்கார் சட்டமன்ற உறுப்பினராக. 3வது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியை பார்க்கின்ற பொழுது ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி, விவசாய மக்கள் சார்ந்த ஒரு பகுதி. அது வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் இருக்கார் அங்கே, அவரும் திமுகவை சார்ந்தவர். அடுத்து வந்து புவனகிரி சட்டமன்ற தொகுதி. அதாவது மக்கள் நம்மளுடைய விவசாய மக்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஜெயங்கொண்டம் புவனகிரி இந்த பக்கம்லாம் போய் சுற்றணும்னு வச்சுக்கோங்களேன். மக்களுடைய அன்றாட மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்படி இருக்காங்க, அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம அங்கே தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் சிதம்பரம், அடுத்தது காட்டுமன்னார் கோயில், இப்படி இந்த எல்லா தொகுதிகளுமே பார்த்தோன்னு கேட்டால் விவசாயம் சார்ந்த ஒரு பகுதியாகவும். இப்போ காட்டுமன்னார் கோயிலில் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதே போல் வந்து சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் அதிமுகவினுடைய பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். புவனகிரியை பொறுத்தவரையில் பார்த்தோன்னா அருண்மொழி தேவன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இப்படி பல்வேறு கட்ட விஷயங்கள் வந்து அப்போ அங்கெல்லாம் எங்கேயுமே இல்லாமல் இப்போ திடீர்னு வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து அடக்குமுறைகளை பயன்படுத்தி நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுலாம் மிக குறைவு. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, பாஜகவும் சரி, அவங்க வந்து அங்கே கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, கட்சியினுடைய அந்த பூத்தில் உட்கார்றதுக்கு ஆள் இருக்கா, அதுவும் இல்லாமல் அந்த கடைசி கட்ட அரசியல்னு ஒன்று இருக்குது. கடைசி கட்ட தேர்தலுக்கு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி செட்டிங்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ண தெரிந்திருக்கணும், வீட்டுக்கு போயிருக்கணும். அதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து வெளியில் நின்று சும்மா வாய் சபாடெல்லாம் நம்ம விட முடியாது. ஏன்னா இது பாராளுமன்ற தேர்தல், சும்மா நாங்கள் நகரமன்றத்தில் இது வரைக்கும் போய் 6 பாராளுமன்ற தேர்தலில் எல்லார் வீட்டையும் போய் ரீச் ஆகிருப்பாங்களான்றதே சந்தேகமான ஒரு விஷயம். ஆகவே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவினுடைய சப்போர்ட்டு, அதே நேரத்தில் வந்து கட்சிக்காரர்களுடைய தோழர்களுடைய சப்போர்ட்டு, அதுவும் இல்லாமல் அங்கே ஓட்டு பிரிகிறதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியாக திருமாவளவனுக்கென்று இருக்கக்கூடிய இமேஜ் ஓட்டு என்பது அவரை முன்னெடுத்து போகிறதா, இல்லை மத்திய அரசு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கப்பா, மத்திய அரசு அதிகாரிகள் நான் சொன்னால் நாளைக்கு ரைடு போவாங்கப்பா அப்படின்னு சொல்கிற கார்த்திகாயனி முன்னிலை பெறுவாரா, இல்லை வந்துட்டு கடந்த முறை நெருக்கடி கொடுத்தோங்க, இந்த முறை அதோட டபுள் நெருக்கடி கொடுப்போம், ஒரு ஊர் பக்கத்து ஊருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகாசன் முன்னிலை பெறுவாரா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற போது அங்கே இருக்க கலை நிறுவனம் திருமாவளவன் அவர்கள் டஃப்பாக தான் இருக்கும். டஃப்பாக நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட அவர் வெற்றி பெறுவதற்கு பல வாய்ப்புகள் இருப்பதாகவே கலை நிறுவனங்கள் சொல்லுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவும் உண்மைதானா என்பதை. நன்றி, வணக்கம்.